ஏன்னா நீட்டு தேர்வில் பல முறை இது போல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது குறித்து எந்த பொறுப்பும் எடுக்கல, விளக்கமும் தரல. இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்ததை விட எல்லா மாநிலங்களையும் மிரட்டுகின்ற அமைச்சராக இருந்து வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை தடுத்து வைத்திருக்கிறார். ஒரு கல்வி அமைச்சர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாது என்கின்ற அளவில் யோசிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தர்மேந்திர பிரதான். அவர் நீட்டு தேர்வு சம்பந்தமா எந்த விதமான பொறுப்பையும் எடுக்காத காரணத்தினால அந்த மாணவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தர்மேந்திர பிரதானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மோடி தெரிவித்தவுடன் இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் வேண்டுமென்றே இந்த மாணவர்களை வஞ்சிக்கிறது என்று அம்பலமாகி போயிடும். இப்ப நீட் தேர்வை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது, மாணவர் போராட்டத்தை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது என்பதுதான் மோடியினுடைய பிறந்தநாள் செய்தியாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில போராட்டம் தீவிரமடைந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு டெல்லியில கடுமையான ஒடுக்குமுறை மாணவர்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது. டெல்லியினுடைய காவல்துறை மிக மோசமான நடந்தது நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்திருப்பீங்க. உலகம் முழுவதும் கொந்தளித்து பல நாடுகளில் இருந்து இந்த போராடுகின்ற மாணவர்களுக்கு ஜனநாயக சக்திகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள், நம் வீட்டு குழந்தைகள். நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறி இருக்க நிலைமையில தான் தமிழ்நாட்டிலும் போராட்டம் நடந்து வருகிறது. டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப விதை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது. சரியாக 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்கை அனிதா செப்டம்பர் 1ஆம் தேதி 2017 தன்னுயிரை கொடுத்து இந்த நீட்டினுடைய கொடூர முகத்தை தமிழ்நாட்டில் காண்பித்தார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 16 குழந்தைகளை நாம் இழந்திருக்கிறோம், மாணவ செல்வங்கள் இழந்திருக்கிறோம். இவ்வளவு பேரையும் இழந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா, நீட்டு தேர்வு பாஸ் பண்ணாலே ஏதோ டாக்டர் ஆயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. நீட்டு தேர்வுங்க டாக்டர் படிக்க போறதுக்கான நுழைவுத் தேர்வு தாங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கு நீங்க படிக்கணும். அதுல நீங்க செமஸ்டர்ல பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும் 5 வருஷம் படிச்சு. நீட்டு தேர்வு எழுதினாலே ஏதோ டாக்டர் ஆயிடுவாங்கிற மாதிரி பிஜேபி காரங்கெல்லாம் தரமான மருத்துவர் உருவாக்குவதற்கு நீட்டு தேவைன்னு பேசுறாங்க. நீட்டு தேர்வு எழுதினா நீங்க டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்களா சார்? நான் பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன். நீட்டு தேர்வுங்கிறது ஒரு நுழைவுத் தேர்வு, ஒரு கல்லூரியில் படிக்க போறது நுழைவுத் தேர்வு. 12ஆவது கிளாஸ் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல நீங்க பரீட்சை வச்சு நுழைவுத் தேர்வுக்கான ஒரு அனுமதி தர்றீங்க, படிக்கிறதுக்கான அனுமதி தர்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஏதோ இங்க நீட் தேர்வுங்கிறது உலக தரம் வாய்ந்த தேர்வு, அது படிச்சாலே மருத்துவர் சிறந்த மருத்துவர் ஆயிடுவாங்கன்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, நீட்டு தேர்வுங்கிறது டாக்டர் படிக்க போறதுக்கான நுழைவு தேர்வு தான். அதுக்கப்புறம் தான் நீங்க டாக்டருக்கே படிக்கணும், 5 வருஷம் படிக்கணும். எல்லா பாடத்தையும் முறையா படிச்சு இப்ப என்ன சிலபஸ் இருக்கோ, நீட்டு தேர்வுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்தோ அதே சிலபஸ் தான் படிக்க போறாங்க, அதே மாதிரி தான் பரீட்சை எழுத போறாங்க. அதனால இது என்னன்னா, தனியார் கம்பெனிகளுக்கு லாபத்திற்காக இந்த வேலையை செய்கிறாரு. 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த கோச்சிங் சென்டர் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. நீங்க சென்னையில் பாத்தீங்கன்னா 4 மாடி கட்டிடம் 6 மாடி கட்டிடமாக கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க. இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வருகிறது? உங்க வீட்டில இருந்து, எங்க வீட்டில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த நீட்டுக்காக படிப்பதற்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல தான் நீட்டு ரத்து செய்யணும்னு எல்லாருமே போராட்டம் நடத்துறோம். தமிழ்நாட்டில் போராட்டம் தீவிரம் அடைந்து இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்ய வேண்டும். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தோட கூர்மையான போராட்டம் தமிழ்நாடு போராட்டம். தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வே ரத்து செய்யுங்க நம்ம கேட்கிறோம். வெறும் கல்வி மந்திரி ராஜினாமா செஞ்சா மட்டும் பத்தாது, அங்க இருக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்க நிவர்த்தி செஞ்சா பத்தாது. நேற்று கூட நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு? நான் ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கும் சொல்லியிருக்காரு. 1 மாசம் என்ன சார் பண்ணீங்க நரேந்திர மோடி சார்? 1 மாசமா டெல்லியில இந்த மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் போராடிட்டு இருக்கிறாங்களே, அன்னைக்கெல்லாம் வாயை திறக்கல. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு பயம் வந்துருச்சு, தனது ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு. ஏன்னா இளம் தலைமுறை அஞ்சாமல், இவர் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் வீதியில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த அரசாங்கம் வெளியே போன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னாடியும் பல குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த உறவினர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய கருத்தும் இப்ப மாறிட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிராக. அவ இதை கண்டு ஆட்டம் கண்டு இருக்கிறது. கிளிபிடித்து போய் நரேந்திர மோடி நேற்றுக்கு அவரா இது வரைக்கும் என்னைக்காவது ஏதாவது போராட்டத்துக்கு இப்படிலாம் வீடியோ கொடுத்துருக்காரா? இப்படிதான் பேசியிருக்காரு அவரு? இது வரைக்கும் பேசினது இல்ல. நேற்றுக்கு நரேந்திர மோடி பேசுனதுக்கான காரணம் என்ன? அவர் டிமானிட்டைசேஷனுக்கு பேசினாரு, அதுக்கப்புறம் இப்பதான் பேசுறாரு. அவர் முகத்துல அவ்வளவு பீதி தெரியுது, அவ்வளவு பயம் தெரியுது. ஏன்னா பதவி பறிபோயிரும் என்கின்ற நிலைமையை இந்த மாணவர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேர்வை நடத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்து வக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு, ஒரு தேர்வு நடத்த கூட மோடி அரசுக்கு வக்கு இல்லையான்றதா மாணவர் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரமடைகிறது. தமிழ்நாட்டிலங்க
உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் நீட்டு வேண்டாம் என்று அதிமுக ஆட்சியிலும் தீர்மானம் நிறைவேற்றியது. திமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி சட்ட வரைவு கொடுத்தாச்சு. இந்த சட்ட வரைவுக்கு இன்னும் ஆளுநர் ஒப்புதல் தராம அது ஜனாதிபதிக்கு அனுப்பி, ஜனாதிபதிக்கு அனுப்பாம அங்க அமைச்சரவையில் தடுத்து வச்சு, நிர்மலா சீதாராமனை தடுத்து வச்சு, இத்தனையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப தமிழ்நாடு நீட்டில் விலக்கு கேட்கிறோம். கல்வி என்பது மாநில பட்டியலிலும் இருக்கிறது. நம்மளும் சட்டம் போடலாம் கல்விக்கு. இந்த தேர்வு வேணும் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நம்ம சட்டம் இருக்குது. இப்போ ஒன்றிய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்குது, தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றிய அரசிற்கும் அந்த கல்வியில சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்குதுனால் மாநில அரசிற்கும் கல்வி குறித்து சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அதனால மாநில பள்ளி கல்வி திட்டங்கள் இங்கே இருக்கின்றன, கல்லூரி திட்டங்கள் இருக்கின்றன. அப்ப நம்ம நீட்டு வேண்டாம்னு சொன்ன பின்னாடி அதுக்கான விளக்கை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு தரல. திமுக அரசு இதற்கான வழக்கை தொடுத்தார்கள், அதுவும் கிடப்பில போடப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில், தமிழர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில், தமிழ்நாடு அரசு தனது வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில இந்த தமிழ்நாட்டு கல்வி திட்டத்தில் படித்த நமது மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி படிக்கிறதை நீட் தடுக்குதுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வரியில நம்ம நடத்துற மெடிக்கல் காலேஜில் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத தடுப்பது தான் நீட் தேர்வு. ரொம்ப எளிமையான விஷயம், அவ்வளவுதான். நம்ம கேட்கறதான் கேட்கிறோம். எங்க ஊர்ல நாங்க நடத்துற காலேஜில் எங்க பிள்ளைங்க படிக்கிறத நீ ஏன் தடுக்கிற? நீ ஏன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆள் நீ ஏன் தேர்வு வைக்கிற? உனக்கு எங்க தமிழ்நாடு கல்வி திட்டத்தை பத்தி என்ன தெரியும்? உனக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை பற்றி என்ன தெரியும்? மிகச்சிறந்த தலை சிறந்த மருத்துவர்களை இதே தமிழ்நாடு இதே கல்வி திட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது, இதே மருத்துவக் கல்லூரியில் உருவாக்கி இருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் இங்கிருந்து வந்திருக்கிறார்கள். உலகத்திலே இன்றைக்கு மெடிக்கல் டூரிசத்துக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை இடமாக இருக்கிறது. உலகம் முழுக்க இங்கு சிகிச்சை பெறுவதற்கு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நாம துணிஞ்சு சொல்றோம் நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை. நல்ல மருத்துவர்கள் தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது, எங்களுக்கு நீட்டு தேவையில்லை. நீட்டுங்கிறது ஒரு முறைகேடு. நீட் இஸ் எ ஸ்கேம். நீட் இஸ் எ ஸ்கேம். அது ஒரு ஊழல். நீட் என்பதே ஒரு ஊழல். அந்த ஊழல் தேவையில்லைன்னு சொல்ல ஒன்றிய அரசின் அலுவலகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனுக்கு எதிராக நாம் முழக்கம் எழுப்புறோம், கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த அடக்குமுறை நிறுத்துன்னு சொல்றோம், நீட்டை ரத்து செய்யன்னு சொல்றோம், மோடி பதவி விலகுன்னு சொல்றோம். அதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் போராடுறாங்க. இந்த எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ இளைஞர்கள் இவங்கெல்லாம் போராடுறாங்க. இது தவிர பிற அமைப்பை சார்ந்த ஒரு மாணவர்களும் போராடுறாங்க. அவங்க மேல காவல்துறை ஒடுக்குமுறை ஏவ வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேக அரசு நாங்கள் நீட்டை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டீங்க, கொள்கை முடிவு எடுத்துட்டீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? இங்க மாணவர் போராடுவதை அது ஜனநாயக உரிமை. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய குழந்தைகளும் காவலர்களுடைய குழந்தைகளும் மருத்துவர் ஆக வேண்டும் என்றுதான் இந்த மாணவர்கள் போராடுகிறார்கள். தாவேக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க தமிழ்நாடு காவல்துறை நடத்துகின்ற இந்த அடக்குமுறை குறித்து எதுவும் பேசாம இருக்கிறீங்க, தடுக்காம இருக்கிறீங்க. எங்களது கண்டனத்தை நாங்கள் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை ஒத்துழைக்க வேண்டும், மாணவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஜனநாயகமா தமிழ்நாடு சட்டசபையில் போடப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், சட்ட வரைவு முன் வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களை அடக்குவது சட்டவிரோதமானது என்று தாவேக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மே 14 செய்தி அதுதான். தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கு சார், சட்ட வரைவு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஆதரவாக தான் மாணவர்கள் இங்க போராடுறாங்க. அந்த மாணவர்களை நீங்கள் அடக்கி ஒடுக்குவது என்பது சட்டவிரோதமானது. தாவேக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உடனடியாக தாவேக அரசு மாணவர்கள் மீதான ஒடுக்குமுறை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தயவு செஞ்சு எடுத்து வாசிங்க சார். இதே தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதிமுக காலத்திலும் பேசியிருக்கிறார்கள், திமுக காலத்திலும் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் அதை எடுத்து பாருங்க, சட்டவரைவு எடுத்து பாருங்க. ஆளுநர் மாளிகையில் கடப்பில போட்டு இருக்குது, அதற்கும் எடுத்து நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்குவதற்கு பேச வேண்டிய பொறுப்பு தாவேக அரசுக்கு இருக்குது. அதை செய்யாமல் இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.